இன்னும் நாமக்கல் 12 கிலோமீட்டர் இருக்குது. ரோடு என்ன பொசிஷனில் ஏற்றிருக்கேன். இடையில கொஞ்சம் கேப்பு, பின்னாடி ரோடு. இப்போது சரியாக 9:30 மணி ஆகுது. 10 மணிக்கெலாம் நோ என்ட்ரி முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். நாமக்கலுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இப்படி லோடு இறக்க போகும்போது பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் உள்ளே வந்தேன். அப்பயும் உள்ளே விடலை, சுற்ற விட்டாங்க. சுற்ற விட்டு தான் வந்தேன். சரி, கயிறுலாம் ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகாது. சரி, புறப்படுவோமா? நேராக சேலம், அரூர், ஊத்தாங்கரை போயிட்டு வண்டி வேலை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே புறப்படணும். எந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத் தாங்க போகிறோம். குஜராத் அஹமதாபாத்துக்கு தான் லோடு ஏற்றிருக்கிறோம். வாங்க புறப்படலாம். எப்படியும் உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேண்ணா. ஏன்னா 10 மணிக்கு மேலே தான் உள்ளே விடுவாங்க நினைக்கிறேன். 9:30 மணி ஆகுது. பார்க்கலாம். 11 மணிக்கு தான் உள்ள என்ட்ரியா? அப்பப்போ மாத்திராங்கண்ணா. 10 மணிக்கும் ஒரு சில நேரத்தில் உள்ளே விட்டுறாங்க நாமக்கல் சிட்டிக்குள்ளே. சரி, பரவாயில்ல, அவுட்ரு போய் சுற்றிக்கிட்டு போவோம். வண்டி வேலைலாம் போய் ஊத்தாரில் போய் செஞ்சுக்கிட்டு தான் புறப்படுவோம். பார்த்துக்கலாம். சேலம்லாம் தாண்டியாச்சுங்க. சேலம் தாண்டி மஞ்சவாடி போகக்கூடிய வழியில் காடு என்ட்ரன்ஸ் கீழேருந்து இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். காட்டு பாதை எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா காட்டில் நல்லா தான் இருக்குது. காடை தாண்டி போனதுமே ரொம்ப ரோடு டேமேஜாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த மேடு ஏறிட்டு இருக்கேன்ல, இந்த லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு திரும்ப இடத்துல நான் நிறைய வண்டிங்க ஆக்சிடென்ட் ஆனது. இடையில கூட ஒன்று நடந்தது. அதெல்லாம் பார்க்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த காட்டை தாண்டி போனால் தான் என்ன சுச்சுவேஷன் சொல்லி தெரியும். ரொம்ப லேட்டாகும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ ஜோல்டிங் இருக்குது. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்ப குண்டம் குழியாக ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் அந்த வழியில். அதனால தான் இப்போ எனக்கு இவ்வளோ அச்சமாக இருக்குது. போனால் என்ன ரோல் பார்த்திங்கன்னா கயிறு தானே போட்டுட்டு வந்திருக்கோம். முடிக்கயிறு எதுவும் வைக்கல, பெல்ட்டும் போடலை. சரி போவோம், ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். பார்க்கலாம், முன்னாடி போய் பார்ப்போம் என்ன நிலவரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி நண்பர்களே, வாங்க அப்படியே பயணத்தை செய்யலாம். அடுத்து நம்ம அந்த கோயிலாண்ட ரீச் பண்ணுவோம். கோயிலை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம பயணித்து போய் அப்படியே அந்த காட்டுப்பாதையை பார்ப்போம் என்ன நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மெதுவாக கடந்து போயிட்டோம்னா ஊத்தாங்கரையில் போயிட்டு நம்ம கயிறு கட்டிக்கிட்டோ இல்லை கட்டாமல் கூட அங்கே போயிட்டு என்ன சுச்சுவேஷன் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலாம். டயர் வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க, அதெல்லாம் முடிக்கணும். ஊத்தான போயிட்டு தான் வந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். ஒரு நாள் எப்படியும் ரெஸ்ட்டு தான். வீட்டுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்க போகிறோம். சரி, அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இங்கே ஓரளவுக்கு உள்ள நுழையிற இடம் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் போக போகிறது தான் ரொம்ப மோசமாக இருக்குது. சரி வாங்க பயணத்தை செய்யலாம். என்ன பண்ணுறது, அந்த அரூர் ரோடு இருந்த நிலையில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி வாங்க ஊத்தாகரை போயிடலாம். அடுத்த ட்ரிப்பு நம்ம பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு வந்த பேப்பர் ரோல் வந்து இப்போ வண்டி வேலை செஞ்சிட்ருக்கோம் ஊத்தாங்கரையில். டயர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். சில வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஹெட்லைட் 2 மாற்றிட்டு இந்த டயரு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி இந்த இடம் நல்லாவே உங்களுக்கு புரியும். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. இங்கே நல்லா தெரியுதுங்களா? கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தானே இருக்குது. என்ன காரணமாக இருக்கும் என்னவோ தெரியல. சரி, உள் டயர் மாற்றிக்கிட்டு உள் டயரும் செகண்ட் ஆக்சிலும் மாற்றிக்கிட்டு அங்கேருந்து நம்ம புறப்படலாம். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு தான் கிளம்புவோம் இங்கேருந்து. ஏன்னா நேற்றே போக வேண்டியது, வண்டி வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ லேட் ஆகி போச்சு. இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டயர் வந்து 3500 ரூபாங்க. அது செகண்ட்ஸ் வாங்கினது. இதையும் கொண்டு போய் ஸ்டெப்னிக் போட்டுட்டு இதுக்கு ஒரு டயர் மாற்றணும், செகண்ட் ஆக்சில் ஒன்று மாற்றணும். ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது டயருங்க தான். எல்லாம் சரியாக இருந்தால் தான் போக முடியும். இந்த வண்டிக்கு ஸ்டார்டிங் இங்கே இல்லை. நான் இப்போ போடுறேன் பாருங்கள். வந்தாச்சு வண்டிக்கிட்ட. மழை பெஞ்சாலும் ஒன்றும் டென்ஷன் இல்லாத இடம் தான். ஒரு ஷெட்டுக்குள்ளே தான் நிற்கிது. வண்டி கிட்ட போகிறதுக்கே பேர் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம
ஏற்றிட்டு வந்த பேப்பர் ரோல் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க. இறக்குற பகுதியில் தான் இருக்கேன். குஜராத்தில் நம்ம கூட வந்து ஒரு பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பு வரல, நான் சிங்கிளாக தான் வந்தேன். அதனால தான் எதுவும் இடையிலாம் ஒன்றும் பிடிக்க முடியல, நமக்கு தூக்கமே பத்தலை, என்ன பண்ணுறது. சரி நண்பர்களே, இறக்கட்டும். இறக்கி முடிஞ்சதுமே அடுத்த லோடுக்கு நம்ம போவோம், பார்க்கலாம். மணப்பாறை டு குஜராத் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரோடை இறக்கிட்டு இருக்கோம். கீழே விடுறது ஒவ்வொன்றும் இடி மாதிரி இறங்குது வண்டியில் இருந்து. குஜராத்லாம் பயங்கரமான மழை வச்சு பொலன்னு பொழந்துருச்சு. இப்போ எதுக்கு சொல்லுங்க, அளவு கிடந்த மழை. நான் நிப்பாட்டியிருந்த ஒரு பங்க்கில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஏகப்பட்ட தண்ணி அப்படியே நின்றுக்கிட்டு காருங்களாம் அதில் மாட்டிக்கிச்சு, அந்த அளவுக்கு தண்ணி. நம்ம டயர் ஒன்று வெடிச்சு போச்சுங்க வரும்போது. அது வெடிக்கிற கண்டிஷன் தான், அதை கழட்டி மாட்டிக்கிட்டு ஸ்டெப்னியில் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ போகும்போது ஒன்று வாங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மழை வராதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா அப்படியே ஷெட்டுக்குள்ளே எடுத்து விட்ற வேண்டியது தான். லோடு இறக்கல உடச்சி விட்டாங்க, மேலேருந்து தள்ளாங்களே உடஞ்சி போச்சு. இன்னும் அவ்வளோ வேகமாக தரலாம் என்ன பண்ணும். சாயந்தரம் 5 மணி ஆகுது. டீ குடிக்கலான்னு வந்து குடிச்சிட்டு இப்போ தான் உள்ளே போகிறேன் வண்டிக்கிட்ட. இங்கே இந்த ஸ்டீல் கடைங்க தான் அதிகமாக இருக்குது இந்த நான் இருக்கக்கூடிய ஏரியாவில். எல்லாம் பழைய இரும்பு வாங்கி அதை ரெடி பண்ணி சேல் பண்ணுவாங்களாட்டங்குது. எல்லாம் ஒரு கடையில் கூட புது பொருள் இல்லை, எல்லாமே பழைய பொருள் தான் இருக்குது. தெரியுதுங்களா, இதெல்லாம் கட் பண்ணி அடுக்கி வச்சுருக்காங்களா, அங்கெல்லாம் கட்டிங் வேலை நடக்குது. எனக்கு பின்னாடி அந்த கடைசியில் ஒரு வண்டி தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த கடைசியில் அந்த கார் தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் ரிவேஸ் தான் போகணும். இந்த வண்டியில் நைட்டு அப்படி தான் வந்தேன், ரிவேஸ் வந்து தான் நிப்பாட்டி தூங்கினேன். இப்போ போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரண்ட்லேயே போயிடலாம். ஆனால் கொஞ்சம் சேரு வண்டி சுற்றிக்கிச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் வேகம் தான் எடுக்கணும். ஒரு சந்துக்குள்ளே ரிவேஸ் விட்டு நிப்பாட்டியிருக்கேன். அந்த ரிவேஸ் விடுறதுக்கு ஒரு 3-4 வாட்டி, ஒரு 5 வாட்டியே திருப்பியிருப்பேன் பேக்கில் ரிவேஸ் விடுறதுக்கு. பேப்பர் ரோல் இறக்கி முடிச்சுட்டு குஜராத்லேயே ஒரு பங்க்கில் கொண்டு வந்து போட்டிருக்கேன். இன்னும் எதுவும் கூப்பிடல, ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே தான் கூப்பிடுவாங்க.